அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான ரிஷபராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம் இவையெல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அல்லது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது? இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ரிஷபராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் ரிஷபராசியினருக்கு சுபமாக அமைய பெற போகிறதா அல்லது அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கங்க. தமிழ் மாதங்களில் 12ல் கடைசி மாதம் பங்குனி தான். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார். 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கு வருகிறாரு. குரு மேஷ ராசியிலையும் இருக்காரு. அதே மாதிரி மேஷ ராசியில் குருவும் அமைந்திருக்காரு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறார். சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. குரு பகவான் விரைய குருவாக பங்குனி மாதம் முழுவதும் ரிஷப ராசிக்கு இருக்கப்பெற போகிறாரு. ஒரு சில விஷயங்களில் ரிஷப ராசிக்கு பங்குனி மாதம் லாபம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழில் வளர்ச்சி அப்படின்னு வரும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே போல 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தை குறிக்குது. 11வது வீட்டில் சஞ்சரிக்குது. ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தில் குரு பகவான் விரய குருவாக பங்குனி மாதம் முழுவதும் இருக்கார். ஒரு சில விஷயங்களில் ரிஷபராசிக்கு பங்குனி மாதம் லாபம், வருமானம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். இருப்பினும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாதகமான நிலைகளையும் உருவாக்கும். அதாவது ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானமான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில் செல்லவிருக்கிறாரு. கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவானும் இருக்காரு. சனி பகவானுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. கும்ப ராசி ரிஷப ராசிக்கு தொழில் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி பகவான் மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். அதனால் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. தொழில் ஸ்தானத்தில் ரிஷப ராசிக்கு திருமணம், பார்ட்னர்ஷிப் மற்றும் விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிப்பது செலவுகளை அதிகரிக்க செய்யும். சனி பகவான் மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை பங்குனி மாதம் முழுவதுமே ரிஷப ராசிக்கு பொறுப்புகளை சற்று அதிகரிக்க செய்யும். மேலதிகாரிகளுடன் அனுசரித்த நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சில விஷயங்களில் தைரியம் குறைய ஆரம்பிக்கும். பங்குனி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனி பகவானினுடைய சேர்க்கை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் யாரிடமும் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். சனி பகவான் செவ்வாய் சேர்க்கையால் யாருக்கேனும் பொறுப்பேற்று நீங்கள் பணம் வாங்கி அல்லது கடனுக்கு கையெழுத்து போட்டு இருந்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவில் சாத்தியம் இருக்கு.
அதனால் சுக்கிரனுடன் இருக்கிறதுனால தொழிலில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை எளிதாக சமாளித்து விடுவீங்க. சனி செவ்வாய் சேர்க்கையால் யாருக்கேனும் பொறுப்பேற்று நீங்கள் பணம் வாங்கி அல்லது கடனுக்கு கையெழுத்து போட்டு இருந்தால் அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட அதிக அளவில் சாத்தியம் இருக்கிறதுனால கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. யாருக்குமே பொறுப்பேற்க வேண்டாம், கடனுக்காக பணமும் வாங்கி கொடுக்க வேண்டாம். இருப்பினும் மற்றொரு புறம் சுக்கிரனுடன் இருக்கிறதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை நீங்கள் எளிதாக சமாளித்தும் விடுவீங்க. ஏற்கனவே புதன் பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு. இது ரிஷபராசிக்கு உகந்த நிலை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபராசிக்கு குடும்பம், வருமானம் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சில விஷயங்களில் பலவிதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் ரிஷபராசியினருக்கு பங்குனி மாதம் நடுப்பகுதியில் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கலும் தேவையற்ற விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்குங்க. ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மார்ச் 31 மீன ராசியில் பயிற்சியாகி உச்சமடைகிறார். இதனால் மிகப்பெரிய யோகம் ரிஷப ராசிக்கு ஏற்பட போகிறது. ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால மிகப்பெரிய ராஜயோகமும் சுக்கிரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாக பெறும். அதே போல ராகுவுடன் இணையக்கூடிய சுக்கிரனும் ராகுவின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான நேரத்தை உருவாக்குகிறார். வேலை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக செய்து அனைவரது பாராட்டுக்களையும் சுலபமாக ரிஷபராசி அன்பர்களால் பெற முடியும். அதே சமயம் வீட்டு வசதியை அதிகப்படுத்துவதற்கு பல பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. உங்களுடைய வேலையை சரியாக செய்து அனைவரது பாராட்டுக்களையும் சுலபமாக உங்களால் பெற முடியும். வீட்டு வசதியை அதிகப்படுத்துவதற்கு பல பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. தடைகள் அனைத்துமே தகர்ந்து உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கப்பெறும். பங்குனி மாதம் சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கையில் பல விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அடைவீங்க. மார்ச் மாதத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு லாபத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் நடக்குதுங்க. எவ்வாறு சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய வீட்டில் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்க பாருங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பங்குனி மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களை பார்க்கும்போது சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான சூழ்நிலைகள் அமையும் என்றாலும் பொது வாழ்க்கையில் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்பட பாருங்க. பணி நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை முற்றிலுமா தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம். அதே மாதிரி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிந்தனையின் போக்கில் சற்று கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பழைய நினைவுகளின் மூலமா செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு ஏற்படும்.
மேலும் பங்குனி 15ஆம் தேதி முதல் புதன் போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இழுபறியான தன வரவுகளின் மூலமாக மேன்மை ஏற்படுங்க. நிதானமான பேச்சுக்களால் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் போகஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலின மக்களால் சில விரயங்கள் உங்களுக்கு உண்டாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. விவேகத்துடன் செயல்படுவதன் மூலமாக பகைமையை குறைத்து கொள்வீங்க. பங்குனி 24ஆம் தேதி முதல் சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால செய்கின்ற பணிகளில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீங்க. சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். செய்ய தவறிய சில செயல்களை செய்வதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் இருக்கணுங்க. உலகியல் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் புரிதல் அதிகரிக்கவும் செய்யலாம். பங்குனி 15ஆம் தேதி முதல் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதுவிதமான அனுபவம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது ரொம்ப நல்லது. ராகு போக ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்ல பாருங்க. மாறுபட்ட அனுபவங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படுங்க. அதே மாதிரி கேது சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதளவில் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுங்க. இருப்பினும் ஆடம்பர சிந்தனைகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக சிலருக்கு அமையப்பெறும், சிலருக்கு பாதகமாக அமையப்பெறும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வாகன பயணங்களில் விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கற்றல் திறனில் மாற்றங்கள் ஏற்படுங்க. இருப்பினும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபட வியாபாரத்தில் மேன்மை உண்டாக பெறுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.